வணக்கம். தேசபந்து தென்னக்கோன் இன்று காலை சரணடைந்திருக்கின்றார். மாத்தறை நீதிமன்றத்தில் இன்று காலை சரணடைந்திருக்கின்றார். இதன் பின்னணிகளை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த சில வாரங்களாக 2 கிழமைக்கு மேலாக இலங்கையினுடைய போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த ஒரு முக்கிய நபராக காணப்படுபவர் தேசபந்து தென்னக்கோன். பல போலீஸ் குழுக்களை வைத்தும் அவரை கை செய்ய முடியாத அளவுக்கு அவர் மறைந்திருந்தார். எனவே அவரை கை செய்ய முடியாத அளவுக்கு அவர் மீது நடந்த சம்பவங்களை பற்றி பார்க்கின்ற போது தேசபந்து தென்னக்கோன் செய்ததென்ன, அவர் அதிலிருந்து தப்புவதற்காக உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார். அந்த ரிட் மனு நிராகரித்ததன் பின்னர் இன்று காலை சரணடைந்திருக்கின்றார். இது சம்பந்தமான விரிவான சம்பவங்களை பார்ப்போம். கைது செய்வதை தடை செய்ய கோரி தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த மனு மீண்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகமவில் உள்ள W15 கோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமுல்படுத்துவதை தடுக்க இடைக்கால தடை விதிக்க கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த அந்த ரிட் மனு மீதான மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. அதற்கு அமைய தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனு கடந்த 12ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி முகமது லாபர் தாகிர் மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு நேற்று காலை மேற்படி உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த தேசபந்து தென்னக்கோன் இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளார். இதேவேளை உயர் நீதிமன்றத்தில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் மற்றும் துணை போலீஸ் அதிகாரிகள் பதில் போலீஸ் மா அதிகாரி பிரியந்த விஜய சூர்யாவுக்கு அறிவுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரின் இல்லம் சோதனையிடப்பட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சோதனையிடப்பட்டது. வீட்டு வளாகத்தில் பல சந்தேகத்துக்குரிய பொருட்கள் குறித்து நடத்தி வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த சோதனை இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். கடந்த 3 வாரங்களாக காணாமற் போன போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தேடப்பட்டு வந்த நிலைமையில் தேடப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு சிறப்பு குழுக்கள் அமைத்து அவரை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதேவேளை தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்களை பட்டியல் இடும் பணி தயாராகி அதுவும் ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தேசபந்து தென்னக்கோன் இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்திருக்கின்றார். இந்த விடயம் இலங்கை முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு ஒட்டிடப்பட்டுள்ளது. அர்ச்சுனா ராமநாதன் அவர் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற நிலையில் பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்ட சிறப்புரிமை அடிப்படையில் அதை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் பல்வேறு கருத்துக்களை பாராளுமன்றத்தில் பேசி வருகின்றார். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தின் உரிய அதிகாரிகளால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பல தடவைகள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவ்வாறான பேச்சுக்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது போன்ற அறிவுறுத்தல்கள் அவருக்கு இதற்கு முன்னர் பல தடவைகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எல்லை தாண்டி பல்வேறு தரப்பினர் பற்றிய தேவையற்ற விடயங்களை பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். இதன் ஒரு வெளிப்பாடாக அண்மையில் பெண்கள் பற்றிய பல்வேறு அவதூறு கருத்துக்களை பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் சபாநாயகர் அர்ச்சுனாக்கு எதிரான தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதாவது அர்ச்சுனாக்கு வாய்ப்பு ஒட்டிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் செய்து வருகின்ற உரையாடல்களை ஒலி செய்து வெளியிடுவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த சில தினங்களாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனால் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்ற சமூக வலைத்தளங்களின் வெளியீடுகள் யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற சமூக
வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்து வெளியிட்டு வருகின்றார். இவ்வாறு வெளியிடுவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இவருடைய பதிவேற்றங்கள் நாட்டின் இன நல்லிணத்துக்கு பங்கம் மற்றும் குந்தகம் இழைப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். மேலும் இவருடைய வெறுப்பான பேச்சுக்களை கன்சர்வேட் பதிவிலிருந்து நீக்கும்படியும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார்.